மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திமுகவின் ஐடி விங் துணை செயலாளர் பத்மபிரியா இணைந்திருக்காங்க. பேசலாம். அரசியல்வாதியாவே இருந்தாலும் சரி, நீ எனக்கு வந்து கற்பழிப்பு பண்ணியிருக்க, என்ன பிசிக்கலா மென்டலா அபியூஸ் பண்ணியிருக்க. நான் ஓப்பனா வந்து பேசணும். இன்னைக்கு ஒரு நடிகை வந்து பேசுற லெவலுக்கு இங்க ஓப்பனான டெமோக்ராட்டிக்கான ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நான் வந்து தர்மேந்திர பிரதான் கிட்ட பேசி உங்களுக்கு வர வேண்டிய ஃபண்டை வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னமோ புரோக்கர் மாதிரி நடுவுல நின்னு பேசிட்டு இருக்காரு. பெண்களுக்கு ஒருவேளை அந்த சுதந்திரமோ இல்ல அந்த பாதுகாப்போ இல்லைன்னா இன்னைக்கு நாங்க எப்படி படிக்க வெளில வந்திருப்போம்? இருமொழி கொள்கை படிச்சதுனால மட்டும்தான், தமிழ்நாட்டுக்குள்ள செக்யூலரா இருந்து இது பண்ணதுனால மட்டும்தான் இன்னைக்கு அவங்க உலகத்தை ஆளக்கூடிய நிலைமையில இருக்காங்க. இப்போ சிஎம் வரும்போது நீ அவர் அப்பான்னு கூப்பிடு அப்படின்னா நம்மளால செட் பண்ண முடியாது. காலேஜ் போற பொண்ணு கிட்ட போய் நீ அவர் அப்பான்னு சொன்னா வேலையை பார்த்துட்டு போடான்ருவாங்க. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை கூட மோடியை பார்த்தோ அமித்ஷா பார்த்தோ பயப்படல. பிரசாந்த் கிஷோர் அவர்களும் அந்த மேடையில இருந்தாரு. அவர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, தமிழகம் வளர்ச்சியில மட்டுமல்ல, ஊழல்லையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலும் முன்னோடியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அமித்ஷா அவர்கள் 2 தினங்கள் முன்பாக வந்திருந்தாரு. அவர் பேசும்போதும் இந்த விஷயத்த பேசியிருந்தாரு. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. இன்னும் சொல்லப் போனா சவுத் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது, வி ஆர் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபௌட் தமிழ்நாடு. சவுத் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியால அதிகம். ம். பாலியல் குற்றச்சாட்டு அதிகம்ன்றத தாண்டி ஒரு திருமணமான ஆண் அவங்களுடைய ஒய்ஃபை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். ம். குழந்தைங்கள அங்க எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு பேசிக்கான எஜுகேஷன் கிடைக்குதா? மரியாதை கிடைக்குதா? பெண்கள் அங்க வேலைக்கு அனுப்புறாங்களா? எதுவுமே கிடையாது. நமக்கு இந்த நார்த், சவுத் பிளவு அப்படிங்கிறது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா வந்து இன்னைக்கு பிஜேபி மாத்திட்டு இருக்கு. கடவுளின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் இன்னைக்கு நார்த் அண்ட் சவுத் டிவைட் பண்ணி மறுபடியும் இந்த டீலிமிட்டேஷன் மூலியமா வந்து நார்த்த கண்ட்ரோல்குள்ள எடுத்துட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வந்து மீண்டும் மீண்டும் உங்க ஆட்சி வர்றதுக்கு என்ன வரணுமோ அத வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றது இந்தியாவுடைய பிரச்சனை மட்டும் இல்ல. வளர்ந்த நாடுகள் ஆல்ரெடி வந்து டாப்ல இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட், செகண்ட் கண்ட்ரி அண்ட் கான்டினென்ட்ஸ்ல கூட இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. இது மனித மனித வளம் சார்ந்த பிரச்சனை. ஆ நம்மளுடைய மென்டாலிட்டி மாறாம இங்க எதுவும் மாற போறதில்ல. நீங்க என்னதான் ஒரு பெண்ண பூட்டி பூட்டி பாதுகாப்பா வச்சிருந்தாலும், வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தகப்பன் மூலியமாவோ, சகோதரன் மூலியமாவோ, கூட படிக்கிற தோழன் மூலியமா கூட நெறைய பேருக்கு வந்து இந்த பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹராஸ்மென்ட், அப்யூஸ்மென்ட் நடந்துட்டு தான் இருக்கு. சோ அத கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய விமன் வொர்க் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. நாங்க பெண்கள் வேலைக்கு போறோம், படிக்க போறோம்ன்னு வந்து பொத்தாம் போதும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறோம். ஆனா இதுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய ரெவல்யூஷன நம்ம நெறைய பார்க்க மறந்துடுறோம். ம். பெண்களுக்கு ஒருவேளை அந்த சுதந்திரமோ, இல்ல அந்த பாதுகாப்போ இல்லன்னா, இன்னைக்கு நாங்க எப்படி படிக்க வெளில வந்திருப்போம்? எப்படி நாங்க வந்து வேலைக்கு போறோம்? எப்படி நாங்க பாலிடிக்ஸ் ஓகே. பண்றோம்? நம்ம அத பேசினா கூட, இதற்கு முன்பாக பாலியல் குற்றங்கள் வந்து வட மாநிலங்கள் நடக்குது. நம்ம பார்த்துருக்கோம், கேட்டுருக்கோம். எல்லாமே உண்டு. அது தீர்ப்பு வர்றதுலேருந்து எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனா தமிழ்நாட்ல இதற்கு முன்பு இருந்தத விட இப்போது அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தினம்தோறும் நம்ம கேட்கும்போது நமக்கே இதுக்கு அச்சமாக இதுக்கு இருக்கு. வந்து நான் சொல்ல விரும்புறது ஒண்ணே ஒண்ணுதான். ம். இந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளும், பிரச்சனைகளும் எப்பயும் இருக்கிறது மாரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ம். முன்னாடி சோசியல் மீடியா இல்ல. முன்னாடி பெண்கள் வாய தொறந்து பேசல. ம். முன்னாடி யாரும் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கல. ம். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கக்கூடிய காரணத்தினால பெண்கள் வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீ அரசியல்வாதியாவே இருந்தாலும் சரி, நீ எனக்கு வந்து கற்பழிப்பு பண்ணியிருக்க, என்ன பிசிக்கலா, மென்டலா அபியூஸ் பண்ணியிருக்க. நான் ஓப்பனா வந்து பேசணும். இன்னைக்கு ஒரு நடிகை வந்து பேசுற லெவலுக்கு இங்க ஓப்பனான டெமோக்ராட்டிக்கான ஒரு ஆட்சி தான் இங்க போய்க்கிட்டு இருக்கு. அந்த வகையில முன்னாடி குற்றச்சாட்டுகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. ஆனா யாரும் பதிவு பண்ணல. ம். இன்னைக்கு பதிவு பண்றாங்க. தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து இப்ப ரீசென்ட்டா நடந்த சட்டசபையில கூட பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் இருந்த தண்டனைய விட இன்னும் அதிகரிச்சிருக்காங்க. ம். பிணையே வந்து குடுக்கக்கூடாதுன்ற லெவலுக்குலாம் வந்து நெறைய வந்து வந்திருக்கு. சோ இது ஒரு மாநில அரசா வந்து முன்வைக்கணுன்ற அவசியமே கிடையாதே. பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக இன்னும் சொல்லப்போனா மாற்றுத்திறனாளிகள் வந்து இப்போ எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ம். வந்து தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன வாய்ஸ்லெஸ் கம்யூனிட்டிக்கு கூட வாய்ஸா மாறணும்னு அவர் நெனச்சதுனால தான் இன்னைக்கு இவ்ளோ விஷயம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டுல பிரச்சனைகள் நடக்காம இல்ல, குற்றங்கள் நடக்காம இல்ல, நடக்குது. ஆனா அது எப்படி நம்ம கையாளுறோம்ன்றத பொறுத்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ தூரம் நம்ம மாறுறோம் அப்படின்றது இருக்கு. சோ அந்த வகையில தமிழ்நாட்டு சூழல் நல்லா தான் இருக்கு. பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைய சரிவர ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கவர்ன்மெண்ட் போயிட்டு இருக்கு. ம். பெண்கள் பாதுகாப்பா இல்ல அப்படின்னா, வென் கம்பேர்ட் டூ த நார்த் இன்னைக்கு சவுத் பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. அதுலயும் தமிழ்நாட்டுடைய வொர்க் ஃபோர்ஸ் வந்து இவ்ளோ தூரம் எஜுகேஷன் அண்ட் வொர்க்குக்காக விமன் வெளில வராங்கன்னா,
இந்த சூழல் கிரியேட் பண்ணாம இது எதுவுமே பாசிபிள் இல்ல. குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். ஆனா அதுக்கான ஆக்ஷனும் ஒரு கவர்ன்மெண்ட் எடுத்துட்டு இருக்கு. குறை சொல்ற அதே வாய்கள் கொஞ்சம் பாராட்டவும் டைம் எடுத்து பண்ணலாம். இன்னைக்கு அத பண்ணிட்டு இருக்காங்க. பட் நோபடி இஸ் ரெகக்னைசிங். தொகுதி மறுசீரமைப்பு மறுவரையறை அதுல வந்து தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற குரல வந்து முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. திமுக உரக்க பேசுகிறது. ஆ வேற எந்த மாநிலங்களும் இத பத்தி பேசல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இன்னொன்னு அமித்ஷா கோவை வந்திருந்த அமித்ஷா அவர்கள் வந்து பொய்யான தகவல முதல்வர் பரப்புகிறார். தமிழ்நாட்டுக்கு தொகுதி குறைவதற்கு வாய்ப்பே இல்ல. தொகுதி கூடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. குறைவதற்கு வாய்ப்பில்ல. அத நான் வந்து அஷ்யூர் பண்றேன். அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக மாநில தலைவர் கேட்கிறாரு, எதன் அடிப்படையில இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்ட முதல்வர் பேசுறாரு? ஆதாரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஏன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த மக்கள் மறக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா. ஒன்றிய பாஜக அரசு வரும்போது 15,00,000 எல்லார் அக்கவுண்ட்லயும் விழும்ன்னு சொன்னாங்க. ம். ஆனா, இப்ப அதுக்கான வீடியோ குடுங்க பாப்போம். இது கேட்டது அண்ணாமலை. எங்க அமித்ஷா சொன்னாரா? எங்க மோடி சொன்னாரா? எங்க வீடியோ குடுங்க பாப்போம் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா 15,00,000 நாங்க ஆட்சிக்கு வந்தா போடுவோம். ஊழல ஒழிப்போம். பிளாக் மணிய வந்து சரி பண்ணுவோம். வெளிநாட்டு அக்கவுண்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா பணத்துக்கான கணக்க நாங்க வந்து மக்கள்கிட்ட ஓப்பனா காட்டுறோம்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் 10 ஆண்டு கால ஆட்சியில பாஜக அரசு கொண்டு வந்திருக்கான்னு கேட்டா, ஆன்சர் இல்ல. ஆனா எதுக்கு எடுத்தாலும் ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்றாங்க. ஆனா ஊனா ஒரு வெள்ள கலர் புக்க தூக்கிட்டு வந்து இது இருக்கு, இது இருக்குன்னு கையில காட்டுறாங்க. அவங்க கொண்டு வர எல்லா தரவுகளுமே பொய்யான தரவுகளா இருக்கு. ம். இல்லன்னா ஒன்றிய ஆர்எஸ்எஸ், பாஜக சித்தாந்தம் கொண்ட அமைப்புகளோட தரவுகளா இருக்கு. எதுவுமே பொதுவெளியில வந்து வெளியிடுறதுக்கு அவங்க ரெடியா இல்ல. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு எங்கேயுமே வந்து டீலிமிட்டேஷன் பத்தி நாங்க பேசவே இல்லன்றாங்க. கர்நாடகா எலக்ஷன்ல, தெலுங்கானா எலக்ஷன்ல அடிக்கடி ரோட் ஷோக்கு வந்துட்டு போன மோடி அவர்களும், அமித்ஷா அவர்களும் அவங்களே அவங்க வாயால சொல்லியிருக்காங்க. ம். சவுத் இந்தியால வந்து டீலிமிட்டேஷன்ஸ்லாம் வர வச்சா நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் வந்து கம்மியாயிடும். இது சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு நடக்கக்கூடிய அநீதி அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவே வந்து பேசியிருக்காரு. அது இப்ப ஊடகங்கள்ல மீம்ஸா கூட வெளியில வந்துட்டு இருக்கு. சோ எதுக்கு எடுத்தாலும் தரவு குடுங்க, தரவு குடுங்கன்னு கேட்டா, பாஜகவோட சித்தாந்தம் ரொம்ப சிம்பிள். ஒண்ணு அவங்க பொய்ய சொல்லுவாங்க. இல்ல சொன்ன விஷயத்த இவங்க பொய்யா சொல்றாங்கன்னு மாத்தி சொல்லுவாங்க. இதையே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. நாமளே நம்புற அளவுக்கு சொல்லுவாங்க. இவ்ளோதான் அவங்களோட சித்தாந்தம். ம். ஒன்றிய அரச ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஒரே ஒரு பிரச்சனைக்காக வாய்ஸ் அவுட் பண்ணி, ம். அவர் ரெப்ரசன்ட்டா இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கோ, தமிழ் மக்களுக்கோ ஒரே ஒரு தமிழருக்கோ இந்த விஷயத்த மாத்தி காட்டியிருக்கேன்னு ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். ம். இன்னைக்கு வந்து நமக்கு ஸ்கூல் எஜுகேஷன் வந்து 2,000 கோடி வரல. ம். நீங்க வந்து இத சொல்லுங்க. நான் வந்து தர்மேந்திர பிரதான் கிட்ட பேசி உங்களுக்கு வர வேண்டிய ஃபண்ட வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு, ம். என்னமோ புரோக்கர் மாரி நடுவுல நின்னு பேசிட்டு இருக்காரு. இங்க நம்மளுடைய மினிஸ்டர் பேசுறாரு. அங்க அவங்களுடைய மினிஸ்டர் பேசுறாங்க. மினிஸ்டருக்கு மினிஸ்டர் பேசுறாங்க. ஸ்டேட் கவர்ன்மென்ட், சென்ட்ரல் கவர்ன்மென்ட் பேசிட்டு இருக்காங்க. நடுவுல நீ யாரு? மாநில கட்சி தலைவரா வந்து நின்னுட்டு, ம். நான் வந்து உங்களுக்கு வந்து மீடியேட் பண்றேன். நான் வந்து உங்களுக்காக தர்மேந்திர பிரதான் கிட்ட போய் நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு, ம். முதல்ல உங்களுக்கு யார் அந்த இல்ல அதிகாரத்த குடுத்தது? நீங்களே கேட்டிருக்கீங்களே பலமுறை. அதாவது மத்தியில ஆட்சி செய்யக்கூடியது பாஜக அரசு. அதனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை. தமிழ்நாட்டுல தமிழக பள்ளி, அரசு பள்ளி மாணவர்கள் மீது அக்கறை இல்ல, ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்ல, முதல்வருக்கு அக்கறை இல்ல, பொய்யா அப்பா, அப்பா நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார். நீங்க பலமுறை கேள்வி கேட்டிருக்கீங்க. சரி ஓகே மத்தியில ஆட்சி செய்றீங்களே, நீங்க என்ன தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கீங்க? என்ன நிதிய பெற்றுக் குடுத்தீங்க? இல்ல ஏதாவது திட்டத்துல ஏதாவது உதவி பண்ணியிருக்கீங்களா? வாங்கி குடுத்துருக்கீங்களா? ஒண்ணும் பண்ணல. நீங்களே விமர்சிச்சிருக்கீங்களே. அப்புறம் அதுக்காக தானே அவரு பேசுறாரு. அதுக்காக நான் பேசுறதுல மட்டுமே இருக்கீங்க. ம். வாயில வடை சுட்டதெல்லாம் போதும். ஒரு வடையாவது திருப்பி குடுங்க அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம். ஒரே ஒரு விஷயமாவது எங்களுக்காக நீங்க முடிச்சு குடுங்களேன். ம். உங்களுக்கு தான் அவ்வளோ பவர் உங்க இருக்குன்னு நீங்க பிள்ளைங்க நம்புறீங்கல்ல. மட்டும் ஹிந்தி படிக்கணும், இல்ல அதர் லாங்குவேஜ் பிரெஞ்ச் படிக்கணும், அதர் லாங்குவேஜ் படிக்கணும், மும்மொழி கொள்கை தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஜெனரேட் ஆகணும் ஃபியூச்சர்ல. அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இருமொழி கொள்கை தான் அப்படின்னு ஒரு மாணவன் என்ன படிக்கணும், படிக்கக்கூடாதுன்னு அவன் டிசைட் பண்ணணும். நீங்க யாரு அத திணிக்க? நீங்க தான் திணிக்கிறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்ட ஆளுநரும் சரி, பாஜகவினரும் சரி வைக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். நாங்க இருமொழி கொள்கை. அண்ணா சொன்ன இருமொழி கொள்கைய பின்பற்றதுனால தான் ம், தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாட்டை மட்டும் ஆளல, ஒட்டுமொத்த ம், இந்தியாவ மட்டும் ஆளல, உலகமே ஆழ்ந்துட்டு இருக்காங்க. ம், நீங்க டாப் சிஇஓஸ் யார் வேணா எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்டா தெரியாது. இதே இருமொழி கொள்கையில தமிழ், இங்கிலீஷ் மட்டும் படிச்சுட்டு பெரும்பாலானோர் அப்துல் கலாம் உட்பட பல பேரு ம், தமிழ தாய்மொழியா வச்சு கத்துக்கிட்டு ஐஏஎஸ் ஆயிருக்காங்க. உலகம் பாராட்டுற சயின்டிஸ்ட் ஆயிருக்காங்க, புரொஃபசர் ஆயிருக்காங்க. இன்னைக்கு சிஇஓவா இருந்து உலகத்தையே வந்து ஆட்டி படைச்சுட்டு இருக்காங்க. இருமொழி கொள்கை படிச்சதுனால மட்டும் தான் தமிழ்நாட்டுக்குள்ள செக்யூலரா இருந்து இது பண்ணதுனால மட்டும் தான், இன்னைக்கு அவங்க உலகத்த ஆளக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. நீங்க எதுக்கு ஹிந்தி கத்துக்கணும்னு என்கிட்ட சொல்றீங்க? "ஏக் பானிபூரி பையா" பாணி, பஸ் இந்த மாரி சின்ன சின்ன வார்த்தைகள நாங்க கும்பமேளாக்கு போனா, அங்க ரூட் தெரிஞ்சுக்கிறதுக்கும், சாமி கிட்ட வந்து பேசுறதுக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் நீங்க ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்றீங்க. எங்களுக்கு ஹிந்தி கத்துட்டு நார்த் இந்தியால போய்லாம் எங்கேயும் வேல பார்க்க வேணாம். எங்களுக்கு உலகத்த ஆளணும். அப்ப நாங்க ஜெர்மன் கத்துக்கவா, ரஷ்யன் கத்துக்கவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல, இன்னைக்கு நம்ம முதல்வர் சொல்றாரு.
இந்த இருமொழிய தாண்டி 3வது ஒரு விஷயம் குழந்தைங்க படிக்கணும்னா, ஏஐ படிக்கட்டும், சயன்ஸ படிக்கட்டும், டெக்னாலஜி படிக்கட்டும், உலகத்த போய் ஆட்சி பண்ணட்டும். ஏன் வந்து அவங்க கிட்ட மறுபடியும் ஒரு மொழிய குடுத்து, திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, தாய்மொழி தமிழா வந்து எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு 4த் ஸ்டாண்டர்ட், 5த் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கூட தமிழ்ல படிக்க தெரியல ஆமா. அப்படின்றாங்க. 2 மொழி இருக்கும்போது வட மாநிலங்கள்ல பிள்ளைங்க படிக்கிறாங்க தமிழ அத போய் அவர் எடுத்திருக்கக்கூடிய பார்த்துட்டு பிள்ளைகள் வந்தாரா? படிக்கிறாங்க. வாயில வரதெல்லாம் போய். இப்ப 2 மொழி இருக்கும்போதே, தாய்மொழி தமிழ படிக்க முடியல. இந்த குழந்தைங்க இங்க தான் பொறக்குறாங்க. தமிழ கேட்கறாங்க, தமிழ்ல பேசுறாங்க, தமிழ்ல படிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க பேராகிராஃப் வந்து தமிழ்ல படிக்க முடியல. இதுதான் தமிழ்நாடு பள்ளியோட லட்சணம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே 6த், 7த் படிக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே பேராகிராஃப் பெருசா படிக்க வராது. நம்ம ஒரு 10த், 12த் வரும்போது தான் எஜுகேஷனோட சீரியஸ்னஸே தெரியுது. இதுதான் எஜுகேஷனா அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்ம ஸ்கூல், காலேஜே முடிஞ்சிருது. முடிஞ்சிரும். உண்மை இதுதான். சோ 3ர்ட் ஸ்டாண்டர்ட், 5த் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு தமிழ்ல பேராகிராஃப் வாசிக்க தெரியலன்றதெல்லாம் ஒரு பாயிண்ட்டா முன்னாடி வைக்கிறாரு. இருமொழி கொள்கை இருக்கும்போது தமிழையே வந்து குழந்தைங்களுக்கு சரியா வாசிக்க ம். தெரியல அப்படின்றீங்க. நீங்க ஹிந்திய கொண்டு வந்தோ, இல்ல வேற ஒரு மொழிய கொண்டு வந்தோ, அத மட்டும் முதல்ல படிக்க வைக்க இல்ல முடியுமா? நான் படிக்கிற காலத்துல, நம்ம படிச்சுட்டு இருந்த காலத்துல தமிழ்ல யாருக்குமே 100 மார்க்ஸ் போட மாட்டாங்க. ஆமா. இன்னைக்கு வந்து தமிழ்லயே வந்து சென்டம் எடுக்குறாங்க நெறைய மாணவர்கள். அதுலயுமே வந்து ஒரு மாணவன் கிடையாது. சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா சப்ஜெக்ட்லயுமே சரி அதிகரிச்சிருக்காங்க. அதுபோல தமிழ்லயும் அதிகரிக்கிறாங்க. ஆமா. அ அப்படி இருக்கிற காலத்துல இந்த சோ, பேச்சு. இந்த வகையில தமிழ் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு படிக்க முடியலன்றத ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறதே முதல்ல நான் அபத்தமா பார்க்கிறேன். 2வது நாங்க வந்து ஹிந்திய மட்டும் படிக்க சொல்லல. நீங்க வந்து தெலுங்கு படிக்க வைங்க, மலையாளம் படிக்க என்ன வைங்க, லாங்குவேஜ் ஹரியானா, வேணா பஞ்சாபி சூஸ் படிக்க வைங்கன்னு பண்ணிக்கலாம். சொல்றாரு. ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். நீங்க ஆல்ரெடி இருக்கிற ஃபண்டையே தரமாட்டேன்றீங்க. ஐயா ஃபண்ட குடுங்கய்யா, எங்க மாணவர்கள் படிக்கணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்து உங்ககிட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில எத வேணாலும் படிக்கலாம்னு சொல்றீங்க. உங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசுடைய பள்ளிகள்லயே வந்து நீங்க தமிழ் டீச்சர்ஸ வச்சிடல. ம். இது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ ஒருத்தர் வந்து பார்த்து அத ம். வெளியவே விட்டுருக்காரு. உங்க கிட்ட இருக்க ஸ்கூல்ல தமிழ் டீச்சர்ஸ்க்கான ஃபண்ட் குடுக்கல. தமிழ் டீச்சர்ஸ நியமிக்கல. அங்கேயுமே வந்து நீங்க ஹிந்தி, சமஸ்கிருதத்த தான் வந்து புகுத்த விரும்பிட்டு இருக்கீங்க. ம். அந்த வகையில தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ம். எல்லா டீச்சர்ஸையும் கொண்டு வாங்க. எல்லா லாங்குவேஜும் வந்து புரமோட் பண்ணுங்கன்னு சொல்றீங்கல்ல. ம். நீங்க எத்தன டீச்சர்ஸ உள்ள கொண்டு வரதுக்கு ரெடியா இருக்கீங்க? முதல்ல அதுக்கான ரிசோர்ஸும், ஃபண்டும் முதல்ல நீங்க வச்சிருக்கீங்களா? எங்களுக்கு அலோகேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கா? இது எதுக்குமே பதில் சொல்லாம, நீங்க வந்து எங்க அரசு பள்ளி மாணவர் சென்டிமென்ட்டலா பேசி ம். தமிழ் மக்கள வந்து ஏமாத்திடலாம்னு நெனைக்கிறாங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ம். இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல எது பிராக்டிகலி பாசிபிள்னு எல்லாருக்குமே தெரியும். ம். தமிழ், ஆங்கிலம்னு 2 மொழி எங்களுக்கு போதுமானது. தமிழர்கள் இந்த 2 மொழிய கத்துக்கிட்டே உலகத்த வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது, பானிபூரி வாங்குறதுக்கும், கும்பமேளால போய் சேர்றதுக்கும் எங்களுக்கு ஹிந்தி கத்துக்க வேணாம். ஹிந்தி கத்துக்கணும்னு விருப்பப்பட்டா, மாணவர்களுக்கு அந்த மாரி ஒரு சூழல் வந்து நிர்பந்தம் வந்தா, ம். ஆட்டோமேட்டிக்கா அவங்க கத்துக்கக்கூடிய ஒரு நிலை தான் இங்க இருக்கு. அப்படின்றப்போ, உலகத்த ஆளணும்னு நெனைக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ், ஏஐ, ரொபாட்டிக்ஸ் மாரியான டெக்னாலஜிய கத்துக்கணும்னு விரும்புறாங்களே தவிர்த்து, இங்க ம். இருக்கக்கூடிய எந்த மாணவர்களும் ஹிந்திய கத்துக்க விரும்பல. தெய்வ மொழின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்த கத்துக்க விரும்பல. நாங்க கத்துக்க விரும்பாத ஒண்ண, அவங்க கத்துக்க விரும்புறாங்க. நீங்க ஏன் கத்துக்க விட மாட்டேன்றீங்கன்னு இத வச்சு அரசியல் பண்ணாம, உருப்படியா அந்த 2000 கோடிய வாங்கி குடுக்குறதுக்கு மிஸ்டர் அண்ணாமலை ஹெல்ப் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ம். சோ டீலிமிட்டேஷன் பத்தி கேட்டிருந்தீங்க. இங்க யாருமே வந்து அ அப்படி ஆரம்பிக்கல. தமிழ்நாடு தான் அந்த பிரச்சனைய கெளப்புதுன்னு. மொழிப்போர் வரும்போதும் சரி, உரிமைக்கான பிரச்சனை வரும்போதும் சரி, பெண்களுக்கான விடுதலை பிரச்சனை வரும்போதும் சரி, தெற்குல இருந்து முதல் குரல் தமிழ்நாட்டுல இருந்து தான் இருந்துச்சு. ம். இந்த டீலிமிட்டேஷன் ப்ராப்ளம் இன்னைக்கு வேணா யாருக்கு பெருசா சீரியஸா தெரியாத மாரி ஃபீலா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஹிந்தி இம்போஷன்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா எடுத்ததுனால தான், இன்னைக்கு கர்நாடகால, பஞ்சாப்ல வந்து தாய்மொழிய வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணணும்னு மத்த கவர்மெண்ட்டும் நம்ம கூட சேர ஆரம்பிச்சிருக்காங்க. டீலிமிட்டேஷன் பொறுத்தவரைக்கும் அமித்ஷாவோட ஸ்டேட்மெண்ட்ட ரொம்ப கிளியரா பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தைய வச்சு அவங்க அரசியல் பண்ணக்கூடிய கூட்டம். அவங்க சிம்பிளா சொன்னாங்க, இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட சீட்டு குறையாது. இன்னைக்கு நம்ம முதல்வர் கேட்கிறாரு. இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட சீட்டு குறையாதுப்பா. அது எங்களுக்கு தெரியும். நீ அங்க எவ்வளவு சீட்ட ஏத்த போறன்றது தான் எங்களோட பிரச்சனை. அதாவது ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்காக ஜனத்தொகைய வந்து கட்டுப்படுத்துங்கன்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ம். சொன்னப்போ, சவுத் இந்தியா மட்டும் தான் நீங்க சொன்னத சரிவர கேட்டுட்டு, இம்போசிஷனா மட்டும் இல்லாம, மக்களுக்கு அவேர்னஸ் சார்ந்து, எஜுகேஷன் சார்ந்து, நாம் இருவர், நமக்கு இருவர், நாம் இருவர், நமக்கு ஒருவர்ன்னு கொண்டு வந்து, நீங்க சொன்ன அந்த பாப்புலேஷன நாங்க இங்க மெயின்டெயின் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு பாப்புலேஷன் ஹெட் கவுண்ட்ட பேஸ் பண்ணி உங்களுக்கு நம்பர் ஆஃப் எம்பி சீட்ஸ வந்து ரெப்ரசன்ட் பண்ண போறேன்னு சொல்றது. நீ கேட்டதுனால நாங்க இங்க குறைச்சோம். இப்ப அத வச்சு நீ நம்பர் ஆஃப் எம்பி சீட்ஸ கொண்டு வரப்போற அப்டின்னா, நீ எதையுமே கேட்காம அங்க வந்து ஜனத்தொகை பெருக்கி வச்சிருக்க. அப்ப நம்பர் ஆஃப் எம்பி இங்க கம்மி, நம்பர் ஆஃப் எம்பி அங்க ஜாஸ்தினா, நீ சிம்பிளா என்ன பண்ண வர அப்டின்னா, நாளைக்கே வந்து செஷன்ல ஒரு ஓட்டெடுப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. மொத்தமா ஒரு ஒரு 1000 எம்பி இருக்காங்க. ஹோல் ஆஃப் இந்தியால 1000 எம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சவுத் இந்தியாவ ரெப்ரசன்ட் பண்ற மொத்த எம்பியோட எண்ணிக்கையே வந்து 150லருந்து 200க்குள்ள தான் இருக்கும். ஆனா நார்த் இந்தியால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற எம்பி எத்தன பேர்னா, மினிமம் ஒரு 500லருந்து 600 பேர் வருவாங்க. பொதுவா இந்த விவசாய பில், ஃபார்ம் பில் ஒண்ணு வந்துச்சு பாருங்க. என்னன்னு கூட நம்மள கேட்காம ஓப்பனா டிக்ளேர் பண்ணி, நாங்க இத அமல்படுத்துறோம்னு சொல்லி, விவசாயிகள் புரொட்டஸ்ட் பண்ணி, நாடு முழுக்க பிரச்சனையானத மட்டும் தான் அத மாத்துனான். நம்மட்ட கேட்காம, நம்மளோட பங்களிப்பு இருக்கும்போதே அவன் இவ்ளோ பண்றான்னா, நாளைக்கு இதே மாரி ஒரு ஸ்டூடண்ட் பில்லோ, ஒரு அட்வொகேட் பில்லோ, இல்ல பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப்க்காக ஒரு பில் பாஸ் பண்றாங்கன்னு கூட வச்சுக்கோங்க.
இனிமே வீட்ல இருந்து எந்த பெண்களும் வெளில வர வேணாம். ஆண்கள் சொல்றத மட்டும் தான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சும்மா ஒரு பில் இவங்க கொண்டு வர ஆட்கள் தான். ஒரு பில் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட 600 எம்பி இருக்காங்க. நம்ம கிட்ட 200 எம்பி இருக்காங்க. அந்த 600 எம்பில ஓட்டு போடுறவங்க 300 பேர் இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்க. எஸ்ன்னு ஓட்டு போடுறாங்க. சவுத் இந்தியா மொத்தமும் சேர்த்து நோன்னு 200 ஓட்டு விழுதுன்னு வச்சுக்கோங்க. யாரோட பில் பாஸ் ஆகும்? அப்ப இவங்களோட ஐடியா என்னன்னா, நம்ம ஆட்களுடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன இன்கிரீஸ் பண்ணிட்டு, அவங்க ஆட்கள் எவ்ளோ பவர்ஃபுல்லா கத்துனாலும் கேட்காத அளவுக்கு ஒரு 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 பார்டர் ஒண்ணு கொண்டு வந்துட்டு, ஒட்டுமொத்த இந்தியாலயும் இனி வர காலத்துல பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ஆட்சி வேணும் அப்படின்றதுக்காக தான் டீலிமிட்டேஷன் இவங்க கொண்டு வராங்க. ம். அத ஹிந்தி இம்போஷன் மூலியமாவும், இல்ல வந்து ஸ்டேட் ரைட்ஸ ஒடுக்குற விதமாவும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஒட்டுமொத்த நாடும் உங்களுக்கு அகைன்ஸ்ட் திரும்பிடும். அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டையும் எந்தெந்த விஷயத்த தொட்டா அவனுக்கு ப்ராப்ளமா இருக்குமோ, அந்த விஷயத்த தொட்டு அவன சத்தம் போட விட்டுட்டு இருப்பாங்க. அவங்களோட அஜெண்டாலாம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு கலவரத்துல தான் ஆட்சிய கொண்டு வந்திருப்பாங்க. குஜராத்ல மோடி அவர்கள் வந்து ஆரம்பிச்சதுலருந்து, இன்னைக்கு அவர் பிஎம்மா இருக்கிற வரைக்கும், எலக்ஷன் நெருங்கும் போதெல்லாம் பாருங்க, வித்தியாசமான, பயங்கரமான பிரச்சனைய தொட்டு, பெருசாக்கி, ரத்த கலவ, மக்கள் பிரச்சனை, ஒரு ஸ்டேட்டையே அலற விட்டு தான் எப்பயுமே ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. திருப்பியும் அந்த மாரி ஒரு விஷயத்த தான் கையில எடுக்குறாங்க. ஆனா இந்த முறை தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழ்நாடு குடுக்குற ஒவ்வொரு வாய்ஸ்க்கும் மத்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸும், பஞ்சாப் மாதிரியான ஸ்டேட்ஸும் இப்ப நம்ம கூட ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இனிமே இந்த மோடி மஸ்தான் வேலைலாம் இங்க எடுபடாது. சரி, ஓகே. நடிகர்ன்னு அப்படி இடையில பேசும்போது ஒரு வார்த்தை பேசியிருந்தீங்க. ஆ விஜய் அவர்கள் எங்க விசிகாவுல இருந்து போய் அங்க இணைந்த ஆதவ அர்ஜுனா பேசும்போது ஒரு நிகழ்ச்சி மேடையில, ஆ எங்க தலைவர பார்த்து நடிகர், நடிகர்ன்னு சொல்றீங்க. ஆனா அவர பார்த்து காப்பி அடிச்சு பேண்ட் சட்டை கூட அவர பார்த்து போட்டு, நீங்க தான் இன்னைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்பா, அண்ணன் அப்படின்னு சொல்லி, பொய்யான இந்த நாடகத்த நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அதேபோல எதிர்க்கட்சியில பலர் வந்து விமர்சனத்த வச்சிருக்காங்க. பொம்மை முதல்வர், பொய்யான அப்பா, இது பொய் வேடம். நீங்க வந்து இப்படி ஒரு அப்பா இருப்பாரா? இத்தன பாலியல் குற்றச்சாட்டுகள், இத்தன போக்சோ வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்ளோ மோசமான அப்பாவா? அப்படிங்கிற மாரி விமர்சனம். விஜய் அவர்கள பார்த்து திமுக பயப்படுது. அதனால உதயநிதி அவர்கள வந்து அண்ணன், அண்ணன்னு அழைக்க சொல்லி மீடியாவ கூப்ட்டு நாடகம் போடுறாங்க அப்படிங்கிற விஷயம். இது எல்லாத்துக்குமான உங்களுடைய கருத்து. இது வந்து ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டிஷியன் மக்கள் நலன் சார்ந்து வேலை செஞ்ச ஒருத்தர் சீரியஸான ஸ்டேட்மெண்ட்டா முன் வச்சிருந்தா, இதுக்கு நம்ம விமர்சனம் திருப்பி செய்யலாம். ம். ஆனா, அவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் கிடையாது. ம். இல்ல அவர் மட்டும் இல்ல. எதிர்க்கட்சியில இருக்கிற பலர் அதிமுகவும் இதே விமர்சனத்த சரி வச்சிருக்காங்க. அப்பான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் குழந்தைகிட்ட போய் இப்போ சிஎம் வருவாரு. வரும்போது நீ அவர அப்பான்னு கூப்பிடு. அப்படின்லாம் நம்மளால செட் பண்ண முடியாது. காலேஜ் போற பொண்ணுங்க கிட்ட போய் நீ அவர அப்பான்னு சொன்னேன்னா, வேலைய பார்த்துட்டு போடான்ருவாங்க. இப்ப இருக்கிற பொண்ணுங்கிட்டலாம் நீங்க அப்படிலாம் பேச முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டு ஆடுற இடத்துல இப்ப பெண்கள் கிடையாது. ம். அப்படின்றப்போ காலேஜ் போற இடங்கள்ல, ஸ்கூல் போற ம். இடங்கள்ல, நானே கண்கூட பல இடங்கள்ல பார்த்துருக்கேன். உதய் சார் போம்போது, அன்பில் சார் போம்போது, அ எல்லாரும் அண்ணான்னு கூப்பிடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க விருப்பப்பட்டு கூப்பிடுற ஒரு விஷயம். ஏன் அப்பான்னு கூப்பிடுறாரு? ஏன் அண்ணான்னு கூப்பிடுறாங்கன்னு நம்ம போய் பார்க்கும்போது, நீ எனக்கு பாதுகாப்ப மட்டும் தரல. நான் நல்லா சாப்பிடணும், நான் நல்லா படிக்கணும். ஸ்கூல் முடிச்சுட்டு எங்க அப்பா சரியில்ல, எனக்கு அம்மா இல்ல அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. நான் அடுத்த வேள படிப்புக்கு என்ன பண்ண போறேன்னு நிர்கதியா நிக்கிற பல குழந்தைங்களுடைய படிப்புக்கு இன்னைக்கு ஒரு முதல்வர் துணை நிக்கிறதுனால தான், அவர் வந்து குழந்தைங்க அப்பா, அண்ணா இந்த மாரிலாம் கூப்பிடுறாங்க. இத ஒருத்தங்க சொல்லி செட் பண்ணிலாம் வந்து பண்ண முடியாது. மேபி சினிமா பின்புலத்துல இருந்து வந்ததுனால டோட்டலா அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த மாரி சொல்லியெல்லாம் ஒரு முதல்வர் அப்பா, அண்ணான்லாம் சொல்ல முடியாது. 2வது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து நான் சொன்ன மாரி அப்பா இல்லனாலோ, இல்ல அம்மா இல்லனாலோ, குடும்ப சூழ்நிலை இல்லனாலோ, இன்னைக்கு தமிழகத்த நோக்கி நெறைய வட இந்தியர்கள் வராங்க. யார் ம். வந்தாலும் சரி, தமிழகத்துல அடிப்படையா இருக்கக்கூடிய நெறைய விஷயம் இலவசமா கிடைக்குது. அதாவது நீங்க யார் வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணக்கூடலாம். உதாரணத்துக்கு மருத்துவம் அப்படின்றது வந்து சுகாதார நிலையங்கள்ல அடிப்படை ஆரம்ப சுகாதார நிலையம் இலவசம். படிக்கணும்னு வந்தா கவர்ன்மெண்ட் ஸ்கூல் இஸ் ஆல்வேஸ் ரெடி டூ ஜாயின். நீங்க எப்போ வேணாலும் கல்வி கற்கலாம். உங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் இலவசம். அது முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கேயாவது போகணும், உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வேணும், உங்க கையில வண்டி இல்ல அப்டின்னா, இங்க கட்டணமில்லா பேருந்துன்றது பசங்களுக்கும் இலவசம், ம். பெண்களுக்கும் வந்து கட்டணம் இல்லாம இருக்கு. அப்போ கல்வி, நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் போகுறது, உங்களுக்கான ஹாஸ்பிட்டாலிட்டி தமிழ்நாட்டுல உங்களுக்கு இலவசமா கிடைக்குது. யாருக்கு வேணாலும் கிடைக்குது. இந்த ஒரு விஷயத்த நீங்க வீட்டுக்குள்ள எதிர்பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்டுக்குள்ள எதிர்பார்க்கிறதுன்றது எத்தன பேர் வந்து யூகிச்சு பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. ஒரு காலத்துல நம்ம எப்ப ஃபாரின் கண்ட்ரீஸ் மாரி ஆவோம். அங்கலாம் பாருங்க எல்லாரும் ஃப்ரீயா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. ஃப்ரீயா வந்து படிக்க வைக்கிறாங்கன்னு. இங்கேயும் அதே ஃப்ரீ இருக்கு. பட் அவங்க இருக்கிற மாரி ரொம்ப கிளீனா ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு என்வாயர்ன்மென்ட்ட செட் பண்றதுக்கு நமக்கு இன்னும் நெறைய பணம் தேவ. ஆனா அது நம்மகிட்ட இல்ல. ம். இருக்கிறத வச்சு நம்ம பசங்கள எப்படி படிக்க வைக்கிறது? எப்படி அவங்கள வேலைக்கு அனுப்புறது? எப்படி அவங்களுக்கான சூழல வந்து ஃப்ரீ பண்றதுன்னு ஒரு முதல்வர் யோசிச்சதுனால தான் இத்தன செய்ய முடிஞ்சது. அப்பான்றது வந்து ஒருத்தங்க சொல்லி வரக்கூடிய உறவு கிடையாது. அம்மான்னு சொல்றதோ, அப்பான்னு சொல்றதோ, அது தானா உணர்ந்து வர விஷயம். சோ அந்த வகையில நம்ம முதல்வர எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறது வந்து இந்த எல்லா காரணங்களுக்காகவும் நெனைக்கிறேன். காலை உணவு திட்டம் நான் சொன்ன மாரியே, ம். அந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல, அம்மாக்கான திட்டமாவும் மாறி இருக்கு. இன்னைக்கு ஃப்ரீயா எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. மருத்துவம் எல்லாருக்கும் கிடைக்குது. முகமாற்று அறுவை சிகிச்சை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம். பொண்ணு வீடியோ போட்டு, இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து முகமாற்று அறுவை சிகிச்சை ம். பண்ணிட்டு வந்துட்டு பேட்டி குடுக்குறா.
இன்னைக்கு தாத்தா வந்து எனக்கு இது பண்ணி குடுத்தாரு. நாளைக்கு நான் டாக்டர் ஆகி என்ன மாரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நான் செய்ய போறேன் அப்படின்னு இந்த குழந்தைக்கு என்ன சொல்லிக் குடுத்தா பிரஸ் மீட்ல கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. அவ உணர்ந்து இத்தன நாளா பட்ட கஷ்டத்த ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர் கேட்டு, ஒரு ஹெல்த் மினிஸ்டர் கூப்பிட்டு இத சரி செய்யன்னு சொல்லி, கூடவே இந்த ஹெல்த் மினிஸ்டர் சரி பண்ணி, இன்னைக்கு அந்த குழந்தை தான் டாக்டர் ஆகணும்னு விரும்புறா. அதே மாரி இருக்கக்கூடிய குழந்தைங்கள ட்ரீட் பண்ணணும்னு விரும்புறா. இதுதான் தமிழ்நாடு. இது இப்படிதான் போயிட்டு இருக்கு. சோ இந்த அஜெண்டாவ செட் பண்ணி இவங்க இந்த மாரி போலியான விமர்சனம் வைக்கிறது வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கேத்த ரியாக்ஷன் குடுப்பாங்க. திமுக வந்து பாஜகவ பார்த்து பயப்படுது, அஞ்சுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட எதிர்க்கட்சியினர் வைப்பாங்க. அதிமுக தொடர்ந்து வைக்கிறாங்க. திமுகவும், பாஜகவும் தான் கள்ள கூட்டணியில இருக்காங்க. பாஜகவிற்கு அஞ்சி, அஞ்சி திமுக ஒரு திட்டத்தையும் கொண்டு வராங்க மறைமுகமா, அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள வச்சிருக்காங்க. சரி, கொள்கை சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ பெரியார் கொள்கை தலைவர். சமூக நீதி ஆட்சி நடைபெறுகிறது. பெரியார் வழியில் தமிழகம் நடைபெறுகிறது. இது பெரியார் மண் அப்படின்னு மேடைகள்லயே திமுகவினர் பேசுவீங்க. ஆனா ஒரு நபர் வந்து பெரியார் பத்தி இவ்வளவு கேவலமாக பேச முடியுமா? அவர் சொல்லாத விஷயங்கள எல்லாம் பேசுறாரு அப்படின்னா, அது தொடர்பா எந்த ஒரு கண்டனமோ, இது எதுவுமே வந்து வைக்கப்படல திமுகவோட இடத்துலருந்து. அதே நேரத்துல இந்த ஒரு விஷயம் இது ஒரு இருக்கு. கும்பமேளான்னு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. பாஜக மாநில தலைவர் சொல்றாரு, முதல்வர் அவர்களுடைய அந்த உங்களில் ஒருவன் அந்த நிகழ்ச்சியில நெறைய கேள்விகளுக்கு பதில் குடுத்திருந்தார். அதுல பேசும்போது இந்த விஷயத்த பத்தியும் பேசியிருந்தாரு. ஒரு ஏர் ஷோ கூட நடத்த துப்பில்லாத முதல்வர் வந்து, இத கும்பமேளா பத்தி பேசலாமா? அப்படின்னு சொல்லி. எவ்வளவு மோசமான ஒரு தடித்த வார்த்தைகள், விமர்சனம். இதற்கு கூட திமுகவிடத்துல இருந்து பதில் வரல. அந்த கும்பமேளால அத்தன உயிர்கள் பலியானது. டிஜிட்டல் இந்தியா, நாங்க வளர்ச்சிக்கான பிரதமர் இவரு, உலக தலைவர் இவரு அப்படின்னு அவ்ளோ புகழ்ச்சிகள வைப்பாங்க பாஜகவினர். டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல 18 உயிர்கள் பலியானது கூட்ட நெரிசல்ல. ஏர் ஷோ பத்தி இவ்ளோ கேவலமான விமர்சனங்கள் வைக்கப்படுது. கும்பமேளால இத்தன உயிர்கள் பலியாயிருக்கு. ஒரு நிகழ்வு நடக்குது. அதுல இத்தன உயிர்கள் பலியாகி மீண்டும், மீண்டும் தினந்தோறும் அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பாஜக பார்த்து பயப்படுதுங்க மத்தவங்க வைக்கிற விமர்சனத்தை எல்லாம் பார்க்கும்போது, ஒருவேள உண்மையா இருக்குமோ? ஏன் எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கல நீங்க? நீங்க இந்தியா கூட்டணியில இருக்கீங்கல்ல. தமிழ்நாடு மட்டும் நீங்க எல்லாருக்காக தானே குரல் குடுக்கக்கூடியவங்க. ஏன் வந்து குரல் குடுக்கல அப்படிங்கிற கேள்வி வரும்ல. வி ஆர் ஆல்வேஸ் இன்டூ ஆக்ஷன், நாட் இன்டூ ரியாக்ஷன். இந்த ம். மாரி விமர்சனம் வைக்கிறது, அவன் அத பண்ணிட்டான், இவன் இத பண்ணிட்டான், நீ ஏன் இத பண்ணல அப்படின்னு, நீ உன் வேலைய செய்றத விட்டு மத்தவனையே கை காட்டிட்டு இருக்கியே, நீ ம். என்னைக்கு தான் வேலை செய்வ? அதுதான் ம். தமிழ்நாடோட ஸ்டாண்ட். இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்கள் எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது? தமிழ்நாடுன்ற மாநிலம் இன்னைக்கு மக்களே சொல்றாங்க, வி ஆர் நாட் ஈக்குவல் டூ அதர் ஸ்டேட்ஸ். வி ஆர் கம்பேரிங் ஆர்செல்வ்ஸ் டூ அதர் கண்ட்ரீஸ்ன்ற லெவலுக்கு பொதுமக்களே வந்து நெறைய ஷோஸ்ல நீங்க பார்த்திருக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அத வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கலாம். செஸ் ஒலிம்பியாட் மாதிரியான பெரிய, பெரிய விஷயங்கள், ஃபார்முலா 1 கார் ரேஸ் மாரி நெறைய விஷயங்கள் செஞ்சு, செஞ்சு இந்த மாரி இப்போ பிரக்யானந்த்லருந்து, குகேஷ்லருந்து நெறைய பேர இன்னைக்கு உலகமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு மேடைய, வாய்ப்ப ஏற்படுத்தி செஸ்ஸுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் பண்ணல அப்டின்னா, இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் கேப்பிட்டலா வந்து தமிழ்நாட மாத்துறதுக்கு என்ன பண்ணுமோ, அத தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருக்கு. திரு உதயநிதி அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, இந்த மாதிரியான சாதனைகள, சாதனையாளர்கள நம்மளால கிரியேட்டே பண்ணியிருக்க முடியாது. அண்ட் தமிழ்நாடு அ முக்கியமா திமுக வந்து பாஜகவ பார்த்து பயப்படுதான்னு கேட்ட கேள்விக்கு, அமித்ஷாவோட ஒற்றை புகைப்படம் போதுமானது. ம். தமிழை திரும்பி பார்க்காதவர்கள். இன்னைக்கு வரைக்கும் நம்ம தொல்லியல் ஆராய்ச்சிக்கு, கீழடிக்கு ஒண்ணுமே பண்ணாதவங்க, ம். அ இரும்பின் பொற்காலம்னு நம்ம சொல்லி இன்னைக்கு ஆமா. உலகமே கொண்டாடுற அளவுக்கு தமிழ்நாடு மாறியும், பேச்சு வழக்கிலே இல்லாத தெய்வமொழின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு பல ஆயிரம் கோடி ஒதுக்கி இன்னைக்கு ம். வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க இரும்பின் பொற்காலம்னு சொல்லிட்டு உலகத்தோட சான்றா இன்னைக்கு தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தொல்லியலுக்கு நீங்க எட்டி கூட பார்க்காத ஆட்கள், ம். இன்னைக்கு எந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா, திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கிறதுலயும், காவி உடை அணிஞ்ச திருவள்ளுவர தோள்ல சுமக்கிறதுலயும், தமிழ் வார்த்தையையும், திருவள்ளுவரையும் அமித்ஷால ஆரம்பிச்சு, மோடில ஆரம்பிச்சு நம்ம ஊருக்கு வந்தாலே திருக்குறள் சொல்லாம போமாட்டாங்க. திருவள்ளுவர் டச் பண்ணாம போமாட்டாங்க. தமிழ வந்து புகழ்ந்து பேசாம போமாட்டாங்க. வாய்ல வர்ஜனஜாலம் பண்ணிட்டு இருக்க நீங்க, ஏன் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் மொழிக்கு ஒத்த பைசா செலவு பண்ண ரெடியா இல்ல? நம்ம தொல்லியல் ஆராய்ச்சிய வந்து ஏன் நெக்ஸ்ட் லெவல்ல உலக அரங்குல கொண்டு போய் வைக்கிறதுக்கு நீங்க இதுவா இல்ல? பப்புவா நியூ கினியால போய் நின்னு பேசம்போது பிரதமர் அவர்களோ, அமித்ஷா அவர்களோ வந்து தமிழை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்கன்னு ட்வீட் எல்லாம் இங்க இருக்கிறவங்கலாம் பறக்க விடுறாங்க. நீ பேசுறதெல்லாம் சரி. வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண? தமிழ் மொழிக்கு என்ன பண்ண? தெரியல. தமிழ்நாட்டை கைக்குள்ள கொண்டு வந்தா, ஒட்டுமொத்த இந்தியாவையும் கைக்குள்ள கொண்டு வந்துரலாம் அப்படின்ற ஒரு மமதையும், ஒரு இதுவும் வந்து அவங்க கிட்ட இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு சிஎம்ம பார்த்தா நாங்க சொல்றோம். தமிழ்நாட்டு சிஎம் பார்த்தா உங்களுக்கு பயம். தமிழர்கள பார்த்தா, தமிழ்நாட்ட பார்த்தா உங்களுக்கு அச்சம். அதனால தான் உங்கள பார்த்து எதிர்குரல் எழுப்புறவங்கள எப்படியாவது கொட்டி உட்கார வச்சுரணும்னு நீங்க நினைக்கிறீங்க.
கொட்டி, கொட்டி நீங்க உட்கார வச்சாலும், நீங்க நீங்க கொட்டுறத விட 10 படி மேல வந்து, "நீங்க ஏன்டா இத எங்களுக்கு செய்யல? எங்களுக்கு மட்டும் இல்ல, இவனுங்களுக்கும் நீங்க செய்யலன்னு" சொல்லிட்டு 10க்கு பக்கத்துல இருக்க பக்கத்து மாநிலத்துக்கும் சேர்த்து நாங்க நல்லதா தான் யோசிப்போம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை கூட மோடிய பாத்தோ, அமித்ஷா பாத்தோ பயப்படல. ஸோ அவங்க சொல்ற இந்த பொய்யான விமர்சனம்லாம் வந்து நம்ம காது குடுத்து கேட்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க கேட்டதுக்கு நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறதோ, இல்ல நாங்க இப்படி இல்ல, நாங்க இப்படிதான் எங்கள புரொபகேண்டா பண்றதையோ எங்களுக்கு டைம் இல்ல. மாறா இங்க குழந்தைங்களுடைய கல்வி, பெரியவங்களுடைய மருத்துவம், பெண்களுடைய நெக்ஸ்ட் லெவல் டெவலப்மென்ட், தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்ட வேர்ல்ட் லெவல் கன்ட்ரீஸோட ஒப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு குளோபல் சம்மிட்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வந்து நடத்தி குடுத்து முடிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஒவ்வொரு துறை மினிஸ்டர்ஸும் போட்டா போட்டி போட்டு தமிழ்நாட்டுல இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இவங்க பண்ற பொய்யான விமர்சனத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் நமக்கு இல்ல. நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கும், எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தமைக்கும். நன்றி. சந்திக்கலாம்.